நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் பகுதியில் வைத்து போக்குவரத்து போலீசாருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டதாகவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். फोटो कहाँ दे पा आई फोटो कहाँ पारी हरी डॉक्यूमेंट ना फोटो कहाँ देने पाए मीडिया मीडिया राजकार्य पार्लिमेंट कड़क पार्लिमेंट पार्लिमेंट मत है भाई उसमें कान तो कितने लगी कान कप पे एकदम मेक मत सर्विस राजगाड़ी कान कप पे एकदम वीडियो ඕගොල්ලෝ කරු වැඩ අපි පාර්ලිමේන්තුවේ පස්සේ දගහන අපි ඒක මේ ටික මට වීඩියෝ එකක් තියන්න බෑ මීඩියා ඕගොල්ලෝ හරි ඒක මට ඕනේ ඒක මම දැන් අපි පස්වෙන් කතා. இதற்கிடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவின் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் பொழுது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அனுரகுமார திசநாயக்கா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக 31 யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் பொழுது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி போலீசார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர், ஆர்ப்பாட்ட குழுவின் யாழ் மாவட்ட தலைவர், தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய ஐவரை நாளைய தினம் 30 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அழைப்பு கட்டளை வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்.